வணக்கம். சமயபுரம் மாரியம்மன் கோயில். இது வெறும் செங்கல் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு சாதாரண இடம்தானான்னு கேட்டா கண்டிப்போ இல்ல. பல ஆயிரம் வருஷத்து புராணங்களையும் இன்னைக்கு நாம பாக்குற மாபெரும் பக்தியும் இணைக்கிற ஒரு அற்புதமான பாலம் இது. இன்னைக்கு இந்த தொகுப்புல சமயபுரம் கோயிலோட அந்த தெய்வீக வரலாற்றையும் சமீபத்துல நடந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டங்களையும் பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, எடுத்த உடனே ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ராமாயணத்துக்கும் நம்ம திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பழங்கால புராணங்களுக்கும் இன்னைக்கு நாம நேர்ல பாக்குற பக்திக்கு நடுவுல இருக்கிற இந்த ஆழமான இணைப்பை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோயிலோட உண்மையான மகத்துவம் நமக்கு தெளிவா விளங்கும். இந்த கோயிலோட அந்த மைய புள்ளிய, அதாவது அந்த ஆன்மீக ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா அங்க வீற்றிருக்கிற அந்த உச்சபட்ச சக்திய பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். மகாகாளியோட உக்கிரமான ஆனா அதே சமயம் கருணை ததும்பும் வடிவமான நம்ம மாரியம்மன் தான் அது. அவங்க ஒரு எல்லையற்ற சக்தியோட ஊற்றுக்கண். நோய்கள்ல இருந்தும் தீமைகள்ல இருந்தும் தங்களை காக்கிற ஒரு அசைக்க முடியாத அரணா பல நூற்றாண்டுகளா மக்கள் இந்த மகா சக்தியை தான் கொண்டாடிட்டு வராங்க. இப்போ ஒரு விஷயம் தோணலாம், ஏன் லட்சக்கணக்கான மக்கள் இப்படி அம்மனை தேடி தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க? இதுக்கு ஒரு சிம்பிளான காரணம்தான். காவியங்கள்ல மட்டுமே நம்ம கேட்டு பழகின அந்த பழங்கால நம்பிக்கைகளை கண் எதிரே நிக்கும் ஒரு நிஜமான வலிமையான சக்தியா மக்கள் இங்க உணர்றாங்க. தங்களோட அன்றாட வாழ்க்கையில அம்மனை ஒரு உறுதியான துணையா நம்புறாங்க. இந்த ஆழமான ஒரு ஆன்மீக பிணைப்பு தான் அந்த பழங்கால கதைகளையும் இன்னைக்கு நடக்கிற நிஜமான வழிபாட்டையும் ரொம்ப கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு அழகான ஒப்பீட்டை நாம கவனிக்கணும். ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ராமாயணத்தோட அந்த பழங்கால கதைகளும் மார்கண்டேயர் மாதிரி முனிவர்கள் இந்த மகாசக்திய வழிபட்ட வரலாறும் இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த புராணங்களுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா நம்ம சமயபுரம் கோயில் இன்னைக்கு கம்பீரமா நின்னுட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த ரெண்டு வெவ்வேறு உலகங்களும் காலங்களும் எப்படி ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சு ஒரு காவியத்தை இன்னைக்கு நாம பாக்குற அன்றாட வழிபாடா மாத்திருக்குங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய மாயாஜாலம்தான் இல்லையா? சரி, இந்த வரலாற்று பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு ஒரு டைம்லைன் மூலமா பார்ப்போம். இது ஏதோ நேத்துன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ராமாயண காலத்துல தொடங்கி அதுக்கப்புறம் இலங்கையோட இருந்த ஒரு வரலாற்று தொடர்பு வழியா பயணிச்சு இப்போ 2022ல நடந்த பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் வரைக்கும் நீண்டுகிட்டே போற ஒரு நெடிய காலக்கோடியது. காலம் மாறினாலும் சரி, தேசங்கள் மாறினாலும் சரி, அம்மன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை எப்படி தொடர்ந்து அப்படியே ஒரு நதி மாதிரி ஓடி வந்திருக்குன்னு இது நமக்கு அழகா காட்டுது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ நீண்ட ஒரு பழங்கால வரலாறு இன்னைக்கு எப்படி ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா மாறிச்சு? அதுக்கான விடைதான் சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட 2022 கும்பாபிஷேக பேருவிழா. இது சும்மா சாதாரணமா நடக்கிற ஒரு சடங்கு கிடையாதுங்க. பல்லாயிரம் வருஷமா மக்கள் மனசுல இருந்த நம்பிக்கைய ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல கொண்டு வந்து உயிர்ப்பிச்ச ஒரு மகத்தான நிகழ்வு இது. 2022 இது வெறும் ஒரு வருஷம் மட்டும் இல்ல. இந்த கோயிலோட வரலாற்று பக்கங்கள்ல ரொம்பவே ஒரு முக்கியமான மைல்கள். பல வருஷ காத்திருப்புக்கு பிறகு கணக்கே இல்லாத பக்தர்களோட நம்பிக்கையும் அன்பும் ஒரே இடத்துல பெருக்கெடுத்து ஓடின ஒரு அற்புதமான தருணம் அது. உண்மையை சொல்லணும்னா அந்த வருஷம் ஒட்டுமொத்த ஆன்மீக சமூகத்துக்கே ஒரு பெரிய புத்துணர்ச்சியையும் புது எனர்ஜியும் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாபெரும் நிகழ்வில் அப்படி என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த வேறுபாடும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து நின்ன அந்த பிரார்த்தனை, அம்மன் மேல அவங்க வச்சிருந்த அந்த ஆழமான தூய்மையான பக்தி, ஆகம விதிகள் படி கொஞ்சம் கூட பெசகாம நடந்த பாரம்பரிய சடங்குகள், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மொத்த நிகழ்வோட புனிதத்தையும் வைரல் ஸ்டாரி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் சேனல் உலகெங்கும் கொண்டு சேர்த்தது. இதெல்லாமே சேர்ந்துதான் அந்த நாளை ஒரு மறக்க முடியாத வரலாற்று சாதனையா மாத்துச்சு. ஒரு சூப்பரான விஷயத்த நாம இங்க புரிஞ்சுக்கலாம். கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வீக பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மகாகாளியோட வடிவமா நம்ம கண்ணெதிர நிக்குது. பழங்கால ராமாயண கதைகளும் இலங்கை தொடர்புகளும் இன்னைக்கும் மக்கள் மத்தியில வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அந்த நவீன கால பக்தி அப்படிங்கிறது 2022ல நடந்த அந்த பிரம்மாண்டமான கும்பாபிஷேக கூட்டமா வெளிப்பட்டிருக்கு. கற்பனைகள் எப்படி நிஜமாக மாறுது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்லவே முடியாது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பல நூறு வருஷ பழமையான இந்த ஆன்மீக கதை வெறும் பழங்காலத்தோடையே நின்னுடல. வைரல் ஸ்டாரி மாதிரியான நவீன டிஜிட்டல் தளங்கள் மூலமா இந்த பக்தி இப்போ குளோபல் லெவலுக்கு, அதாவது உலகளாவிய மேடைக்கு வந்துருச்சு. தொழில்நுட்பத்தோட உதவியால கோயிலோட மதில்களை தாண்டி இந்த ஆன்மீக அதிர்வுகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரோட ஸ்மார்ட் போன் திரைகளுக்கும் வந்து சேர்ந்துருச்சு. நிஜமாவே இது ஒரு வியக்க வைக்கிற வளர்ச்சி தானே. சரி, இந்த டிஜிட்டல் யுகத்துல நாம எப்படி ஒரு ஆன்மீக சமூகமா இணைஞ்சிருக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரியான கண்டென்ட்டை லைக் பண்றது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது, நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்றது, இந்த 3 எளிய விஷயங்கள் மூலமா நீங்க உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி, கோயிலோட அன்றாட நிகழ்வுகளோடும் அதோட நெடிய வரலாற்றோடும் தொடர்ந்து நேரடியா இணைஞ்சிருக்க முடியும். இதுதாங்க நம்ம காலத்து நவீன பக்தியோட ஒரு புதுமுகம்.
நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய அந்த பழங்கால மரபுகளும் காவியங்களும் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டிஜிட்டல் உலகத்துல எப்படி இவ்ளோ சிறப்பா தழைத்தோங்கி ஒரு புது பரிமாணத்தை அடையுது? ராமாயண காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கைகள்ல இருக்கிற ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் வரைக்கும் ரொம்ப வெற்றிகரமா பயணிச்சு வந்திருக்கிற மனித நம்பிக்கையோட இந்த பிரம்மாண்டமான சக்தியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான ஒரு புது தேடலா ஆரம்பிக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.